ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டீ குடிச்சிடணும். இல்லன்னா வேலையே ஓடாது என்று சொல்பவர்கள் நம்மில் அதிகம். ஏனெனில் தேநீர் அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நன்மைகளை அளிக்கிறது. அதனால் தான் கிரீன் டீ, பிளாக் டீ என அதன் வகைகளும் அடுக்கிக் கொண்டே போகிறது. ஆனால் உண்மையில் தேநீர் குடிப்பதால் எப்படி நன்மை ஏற்படுகிறதோ அதே மாதிரி தேநீரால் சில பக்க விளைவுகளும் உள்ளன. அதனால் அது குறித்தும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். டீ குடிப்பது என்பது சிலருக்கு உற்சாக பானம். உலக அளவில் இந்தியர்கள்தான் மிக அதிகமாக பால் சேர்த்த டீ குடிக்கிறார்கள். டீ சோர்வாக இருக்கும்போது புத்துணர்ச்சி தரும் பானம். ஆனால் அடிக்கடி பால் சேர்த்த டீ குடிப்பது ஆரோக்கியத்திற்கு மிக கேடு. இதனால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் என்று சமீபத்திய ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அவை இங்கு விரிவாக நாம் பார்க்கலாம். உடலும் மனமும் சோர்வாக இருக்கும்போது டீ குடித்தால் சரியாகிவிடும் என்று நினைப்போம். ஆனால் டீ அதிகமாக குடிக்கும்போது உடலில் பதட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே மன அழுத்தம், மனச்சோர்வு மற்றும் பதட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் உள்ளவர்கள் அதிகமாக டீ குடிப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அடிக்கடி டீ குடிப்பவர்களுக்கும் இரத்த அழுத்தம் சீராக இருப்பதில்லை. திடீரென உயர்வது, திடீரென குறைவது என மாறி மாறி இருக்கும். இரத்த அழுத்தம் சீராக இல்லாமல் இருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அதிகமாக டீ குடிக்கும் நபராக இருந்தால் கட்டாயம் குறைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் தலைவலித்தால் உடனே டீ குடிப்பார்கள். ஆனால் டீ அதிகமாக குடிப்பதுதான் உங்கள் தலைவலிக்கு காரணம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உடலில் நீர்ச்சத்து குறைவதால்தான் நமக்கு தலைவலியே உண்டாகிறது. அந்த நேரத்தில் டீ குடிப்பதால் தலைவலி இன்னும் அதிகரிக்கும். சில உணவுகளை சாப்பிட்டதும் எப்படி வயிறு உப்பசம் உண்டாகிறதோ அதேபோல அதிகமாக டீ குடிக்கும்போதும் உண்டாகும். குறிப்பாக டீயில் பால் சேர்க்கும்போது அது அசிடிட்டியை ஏற்படுத்தும். இது வயிறு அசௌகரியம் மற்றும் வயிறு உப்பசத்தை ஏற்படுத்தக்கூடும். டீ திரவ உணவு தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதிகமாக பால் சேர்த்து டீ குடிக்கும்போது உடலில் நீர்ச்சத்து குறைபாடு உண்டாகும். இதனால் உடல் வறட்சி அடைந்து மலக்கட்டு பிரச்சினைகள் ஏற்படும். உடல் கழிவுகள் முறையாக வெளியேறாமல் மலச்சிக்கலால் அவதிப்பட வேண்டியிருக்கும். பால் சேர்த்த டீ குடிப்பது நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும். தேயிலையில் உள்ள அதிகப்படியான காஃபைன் உடலில் உள்ள டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தும். அதிலும் அதிகமாக டீ குடிப்பவர்களுக்கு இந்த பிரச்சினை கட்டாயம் இருக்கும். சராசரியாக ஒரு நாளைக்கு 3 அல்லது 5 கப் டீ குடிப்பது சரியான அளவாகும். இதற்கு அதிகமாக டீ குடிப்பது அவரவரின் உடல் நிலையை பொறுத்து மாறுபடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.